வணக்கம். வரும் சண்டே ஞாபகம் வச்சுங்க, சாட்டர்டே கிடையாது, சண்டே மார்னிங் 10:30 to 12:30, மேபி அது 1 o'clock வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் ஆன் அவர் இது. ஸோ ரெகுலர் இந்த தடவை சாட்டர்டே வைக்கிறதுக்கு பதிலாக சண்டே மார்னிங் வச்சுருக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள், பண்ண வேண்டியது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஜோஹோ மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், மார்க்கெட் இந்த வாரம் எப்படி போச்சு, அடுத்த வாரம் என்னென்ன ஸ்டாக் எந்தெந்த செக்டார் எப்படி போகுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் எந்தெந்த பொசிஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஸ்கொயர் ஆஃப் பண்ணுமா, எல்லா டவுட்ஸும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். போன வாரம்லாம் வந்து க்ளோஸ் டு அபவுட் 50+ சார்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஒன்லி ஃபார் சார்ட் போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி MTNL பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கெலாம் வந்து அப்பர் சர்க்கியூட் 20%, ரைட், அதுக்கான டார்கெட் நம்ம போட்டிருந்தோம். அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ், இது எல்லாமே அங்கே டிஸ்கஸ் பண்ண விஷயம்தான். ஸோ வாங்க, ரொம்ப சிம்பிள். கீழே ரேசர்பேயோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், UPI, QR கோட் எது மூலமாக வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 200 + 36 GST. ஸோ 236 rupees ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசிங்க. வாங்க, சண்டே மார்னிங் 10:30 to 1 o'clock நம்ம மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஓப்பனிங்காக வந்து செம்ம பாசிட்டிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 1, MTNL இன்றைக்கி 20% அப்பர் சர்க்கியூட். TTML ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதமாக வந்து அந்த ஸ்டாக் வந்து சும்மா தூங்கியிருக்கு. நாங்கள் வாங்கின ஸ்டேஜில் சும்மா தூங்கிட்டு இருக்கு. நிறைய கிளைண்ட்டுக்கு ஹெவியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அது எங்களோட ஆவரேஜ் பை ப்ரைஸ் வாஸ் 101, ரைட். நிறைய பேர்த்துக்கு 101 அண்ட் சில பேர்த்துக்குலாம் வந்து 80, 85 அந்த ஜோனில் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 6 மாதமாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட், பல லட்சங்கள், நிறைய பேர்த்துக்கு நிறைய பொசிஷன்ஸ் வச்சுருந்தோம். எப்பயுமே எங்கள் பொசிஷன்ஸ் மேக்ஸிமம், ரைட், 8-10% மேலே தாண்டாது. 1. 2வது வந்து சில கன்விக்டட் ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா 20% போகும் அதிகபட்சம், டிபெண்டிங் ஆன் கையில் என்ன பொசிஷன் இருக்குன்றது. அண்ட் எப்பயுமே எங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் வந்து என்கிட்ட 10 லட்சம் வருதுன்னா மொத்தமாக 10 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் சொல்லிட மாட்டோம். எப்பயுமே கையில் ஒரு 2-3 லட்ச ரூபா வச்சுருக்கோம். அண்ட் இது மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதும் என்டர் பண்ணுவோம். அண்ட் இது மாதிரி தான் TTML 3 நாளைக்கு முன்னாடி வந்து 72 rupees இருந்துச்சு. இன்றைக்கி 97 rupees வந்திருக்கு. ஸோ எங்கள் போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவாக இருந்த ஒன் ஆஃப் தி ஸ்டாக்ஸ், இன்ஃபேக்ட் இதுதான் வந்து மேஜர் நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ வித் திஸ் எங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து சூப்பர் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 30+ மேலே தான் வந்து எங்களுக்கு நிற்கிது. பார்க்கலாம். அண்ட் ஒரு நாள் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம், நாங்கள் வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். MTNL 20%, TTML 20%, இந்தியா சிமெண்ட்ஸ், ரைட், அது வந்து அரௌண்ட் 201 லெவலில் இருக்கும் போதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் இன்னமும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். என் ஆவரேஜ் ப்ரைஸ் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 230, 240 அந்த லெவலில் வந்து நிறைய குவான்டிட்டி வச்சுருந்தோம். 300க்கு டச் ஆன போயும் நம்மளோட ஒரிஜினல் டார்கெட் வாஸ் 305. அந்த 305 வந்தப்போ கூட நான் வந்து எக்ஸிட் பண்ணல. ஏன்னு சொன்னால் கீழே வந்துட்டு போகும்போதும் மேலே வந்து அப்சைடு வந்து வேறு லெவலில் ஓப்பன் ஆகுது. மறுபடியும் அந்த சார்ட் பேசிஸில் தான் நம்ம வந்து எடுத்தோம் அண்ட் ஹோல்ட் பண்ணோம், கன்விக்டடாக ஹோல்ட் பண்ணோம். என்ன நடந்துச்சு, சார்ட் வந்து சில செய்திகள் சொல்லிச்சு. அல்ட்ராடெக் வந்து 23% வாங்க போகிறான்றது சத்தியமாக ஆதித்யா பிர்லா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. இல்லை, எனக்கு சீக்ரெட்டாக எந்த நோட்டும் வரல. சார்ட்டு தான், எல்லாமே சார்ட்டு தான். சார்ட்டில் என்ன இருக்குது, 3 விஷயம்தான், ப்ரைஸ், வால்யூம், மொமெண்டம். இந்த 3 வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுன்றது இருக்குது. அந்த இன்டர்பிரிட்டேஷனில் கண்டுபிடிச்ச விஷயம்தான். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 7%. நம்மளோட டார்கெட் வந்து 360, மந்த்லி சார்ட்டில் 360. இன்றைக்கி 355 அப்படி போய் அப்படி டச் பண்ணிவிட்டு கீழே வந்து 345 அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் கால்ட் கன்விக்டட் ட்ரேட். எத்தனை பேருக்கு தில் இருந்திருக்கும், 250 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த ஸ்டாப் லாஸை ட்ரிகர் ஆக விட்டு கீழே ஆல்மோஸ்ட் 176, 77 லெவலுக்கு வந்து மறுபடியும் மேலே போகும்போதும் அதை ஆவரேஜ் பண்ணி உள்ளே போகணுன்றது எத்தனை பேருக்கு கன்விக்ஷன் வந்திருக்கும், ரைட். இதுதான் பவர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ். 1. 2வது கன்விக்ஷன், எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்றது இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ
இந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து எங்களோட ட்ரைனிங்லேயும் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். 4th பேட்ச் போயிட்டுருக்கு. 5th பேட்ச் ஜூலை 3rd வீக் 4th வீக் இன்னும் ப்ராபப்ளி நாங்கள் வந்து ஆகஸ்ட்டில் தள்ளி வச்சுருக்கிறோம். வாங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம கற்றுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் இன்ட்ராடே ஸ்விங் ரைட் தார்மாராக இருந்துச்சு. 328 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். நினச்சி பாருங்களேன், -60 இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து +200 இருந்துச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் +187 ஸ்பாட்டு, ஃபியூச்சர்ஸ் வந்து 165. ப்ரீமியம் வெறும் 10 பாயிண்ட். மார்க்கெட்டில் பயம் வந்துருச்சு. என்ன பயம்? கீழே விழுவ போகுது. ஏன்னா ஊரே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு சினாரியோஸ் வருதுன்னு சொன்னால் அந்த சினாரியோஸ் வந்து என்ன மாதிரி சினாரியோஸ்ன்றது இன்டர்பிரேட் பண்ணுறது வந்து நிறைய ரொம்ப 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 கம்மியான ஆட்கள். அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு ஃபால் வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த ஃபால் தாண்டி வந்ததுக்கு அப்புறமா உழுவுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். 24,422 அந்த லெவலை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ப்ராபபிள் டார்கெட் அரௌண்ட் 25,000 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் இதை ரெகுலர், மறுபடியும் நான் சொல்கிறேன், நீங்கள் இது ரெகுலர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரைட். 8 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் வரும். RSI above 70 போச்சு, நான் ஓவர் சோல்டு ஏரியா ரைட். ஸோ கீழே வரணும், ஓவர் சோல்டில் ஓவர் பாட் ஏரியா. ஸோ இங்கேருந்து கீழே வரணும். இந்த கான்செப்ட்லாம் இங்கே ஒர்க் ஆகாது. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஜாக்பாட் உண்டு. ஜப்பானுக்கு வந்து 80s வந்துச்சு, சைனாவுக்கு வந்து 90s to 2000 வந்துச்சு, இந்தியாவுக்கு இப்போ ரைட். இப்போ மற்ற கண்ட்ரிலாம் ஜப்பான், சைனா, ஹாங்காங், கொரியா இவங்கெல்லாம் வந்து ஒரு டைப், US வந்து ஒரு டைப், இந்தியா மோஸ்ட் லைக்லி, மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்தியா மோஸ்ட் லைக்லி யூஎஸோட டைப்பில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவங்களாம் ஒரு பீக் போயிட்டு அப்படி ஃபால் வந்துச்சு, இந்தியா பீக் போயிட்டு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அடுத்த லெவல் அப்படி போகும். அது மாதிரி தான் நான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ரைட் நவ் நம்ம வந்து அந்த ஜாக்பாட் பீரியடில் இருக்கிறோம். US ஆகட்டும், இல்லை ஜப்பான் எடுத்துங்க, இல்லை சைனா எடுத்துங்க, இல்லை ஹாங்காங் எடுத்துங்க, இங்கே எல்லாமே வந்து அந்த 2 ட்ரில்லியன்லேருந்து 5 ட்ரில்லியன் அந்த எக்கானமி ஆகும்போதும் அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 4x 5x ஆச்சு. அதாவது 10,000 இருந்தது 50,000 60,000 ஆச்சு. இந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்ம ரைட் நவ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3.7 to 4 ட்ரில்லியன். 4 ட்ரில்லியன் இன்னும் டச் ஆகலை. 3.7 நீங்கள் வச்சிங்களேன், 3.5 கூட நீங்கள் வச்சிங்க. எக்ஸாக்டாக நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பண்ணால் கிடைக்கும். ஸோ அந்த லெவலில் நிற்கிறோம் ரைட். அப்போ அடுத்த ஒரு 6-7 வருஷம் வந்து நம்மளோட டைம் ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் என்ன, உலகம் பூரா காலி ஆகி கிடக்குது. ஸோ ஃபண்டு எங்கே ஆகணும், இங்கே தான் வந்து ஆகணும் ஒன்று. ரெண்டாவது, உலகம் பூரா காலியாக இருக்கிறனால நம்ம க்ரோத்தில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல சில அடி வாங்கும். பட் இனிஷியலாக இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டை கவனிக்கல. இம்போர்ட் சப்ஸ்டியூட், நான் வாங்கிறது இம்போர்ட் பண்ணுறதை வந்து கட் டவுன் பண்ணாவே மேஜர் அட்வான்டேஜ். கவர்மெண்ட் ப்ரோஆக்டிவாக சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு, எஸ்பெஷலி இன் ஹைட்ரஜன் சைடில் ஆர் எனர்ஜி செக்டாரில். அந்த எனர்ஜி செக்டாரில் இந்தியா போன வருஷம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் $150 to $160 billion வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நினச்சி பாருங்களேன், அந்த $150-160 billion டப்புன்னு வந்து ஒரு 10 பில்லியன் ஆகிடுச்சு, இல்லை இப்போ 20 பில்லியன் ஆகிடுச்சுனால் வாட் இஸ் த சேவிங்ஸ் அண்ட் நம்மளோட ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மிக 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 பெருசாக இருக்குது. அந்த பிரம்மாண்டத்தில் தான் வந்து இந்தியாவில் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றியே நம்ம எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நம்ம போடலாம். ஏற்கனவே ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஹைட்ரஜன் ஸ்பெஷல் நான் ஒன்று போட்டிருக்கேன். முடிஞ்சால் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை நாங்கள் இந்த வீடியோவில் லிங்க்கில் நாங்கள் கொடுக்குறோம். சரி, மெயின் மேட்டருக்கு வரலாமே. இன்னைக்கு ஐடி செக்டார் ரைட், ஐடி செக்டார் தான் தூக்கி நிப்பாட்டிச்சு. ஓவராலாக மார்க்கெட்டில் ஒன்றுமே தெம்பு கிடையாது. இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் எல்லாம் போட்டு மிதிச்சிங்க. ஹெச்ஏஎல் ஆகட்டும், இல்லை எல்லா பப்ளிக் செக்டாரையுமே போட்டு மிதிச்சிங்க, எக்ஸப்ட் ஃபார் பேங்க்ஸ். பேங்க்ஸில் வந்து SBI 1.5% போச்சு. இன்றைக்கி வந்து மெட்டலை பூரா மிதிச்சாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூரா மிதிச்சாங்க, பவர் செக்டரை பூரா மிதிச்சாங்க. F&O ஸ்டாக்ஸில் வந்து அந்த 3 ஸ்டாக்கை தவிர மீதி எல்லாத்தையும் போட்டு மிதிச்சாச்சு.
கேபிட்டல் குட்ஸில் எல்என்டியை தவிர மீதி எல்லாத்தையும் வந்து நெகட்டிவ். அண்ட் பேங்கிங் செக்டரில் ஒரு 4-5 ஸ்டாக் அவுட்டு மீதி எல்லாமே நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவாக இருந்தது வந்து ஐடி செக்டர். ஐடிலேயும் வந்து மேஜர் ஐடி வந்து பெருசாக வந்து பண்ணலை. இந்த ஹெவி வெயிட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க பண்ணதை வந்து எல்என்டி மைண்ட்ரி அவங்க தான் வந்து இன்னைக்கு 3.5%. அடுத்தது டிசிஎஸ் 3%. டிசிஎஸ் ஒரு ஹெவி வெயிட். பிர்லா சாஃப்ட், எம்சிஎக்ஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவங்களாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் 5 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 95 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இந்த 185 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, 165 நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசுகிறோம். இந்த 165 பாயிண்ட்ஸில் 90 பாயிண்ட்ஸ் வந்து டாப் 5 கம்பெனிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ரைட் மீதி இருக்கிற 45 கம்பெனி சேர்ந்து 75 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யூஎஸ் பற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் யூஎஸ் பற்றின்றது 2 காரணம். தலைவர் வந்து குண்டடி வாங்கினார், ரைட், காதில் வந்து ரைட்டுன்னு நினைக்கிறேன், ரைட்டா லெஃப்டோ ஏதோ ஒன்று, காதில் அடி வாங்கினார். அவர் வந்து கம்மல் போட்டுட்டு வந்துட்டார் ஒயிட் கலரில். அவருக்கான ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே நல்லா நடந்திருக்கும். நினச்சி பாருங்களேன், அவர் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஃபேஸை டப்புன்னு இப்படி திருப்பினார், காதில் ஓட்ட போட்டாங்க. ஒன்று, அவரோட ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் எதிர்கட்சியோட நேரம் பாருங்களேன், ஜோ பைடனுக்கு வந்து கொரோனா, கேம்பெயின் போக முடியாது, மைல்டு தான், பட் ஸ்டில் கேம்பெயின் போக முடியாது தலைவரால். ஸோ எல்லா நெகட்டிவும் போயிட்டுருக்கு. இது ஏன் இந்த கதைன்னு சொன்னால், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, 2 நாளில் நேற்றுன்னு வச்சுங்களேன், ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் போட்டார். தெரியும்ல, தலைவர் எடுத்தோன்னா ட்விட்டரில் தான் மெசேஜ் போடுவார்னு. என்ன போட்டார்? நான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்தால் சைனாவுக்கு போகிற சிப்பு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் காலி பண்ணுவேன். 1. 2வது, தாய்வான் நம்ம ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், அவன் காசு கொடுக்கணும். இது என்ன பிச்சைக்கார கணக்குன்னு தெரியாது. தாய்வான் தலைகளாக நின்று கொடுத்தாலும் ஒரு $50 பில்லியன் கொடுக்கலாம். இவங்க வந்து ட்ரில்லியனில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க, ரைட். ஸோ இந்த கதை வேணாம் நம்மளுக்கு. பேசிக்காக இந்த 2 விஷயத்த தான் சொன்னாங்க. அப்போ 2 சிப் மேனுஃபேக்சரர்ஸும் அடி வாங்குறாங்க. இந்த ஒரே ஒரு மேட்டரில் நேற்று யூஎஸோட நாஸ்டாக், அதாவது டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், அது எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. மெயினாக வந்து என்விடியோ, ரைட், க்ளோஸ் அபவுட் 6.6% வந்து கீழே விழுந்துச்சு. அது அடுத்தது இன்டெல், இவங்க 2, டெஸ்லா அடுத்தது. பட் இந்த 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் -400 பாயிண்ட்ஸ், 4% பக்கமாக நாஸ்டாக் வந்து கீழே விழுந்துச்சு. 1. 2வது, இதனால டவ் ஜோன்ஸும் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. S&P 500 அடி வாங்கிச்சு. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் 4% கீழே விழுந்துச்சு. கோல்டு தலைவர் அங்கேயே நிற்கிறாரு, ரைட். கிரிப்டோ கரன்சி அங்கேயே நிற்கிது. டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு, பட் சில்வர் 4% விழுந்துச்சு. என்னடா லாஜிக்கே இல்லாத, எப்பயுமே சில்வர் அண்ட் கோல்டு வந்து ஒரே ட்ராக்ல தான் போகும். என்னடா லாஜிக்கே இல்லாத இருக்கேன்றது கொஞ்சம் தலை சொரிஞ்சு பார்த்தால் என்னதுன்னு சொன்னால், இந்த சிப்புக்கான தகராறு சைனாவில், சிப் மேனுஃபேக்சரிங் சைனாவில் மேஜராக நடந்துகிட்ருக்கு. ஸோ அது அடி வாங்கும். அண்ட் சிப் மேனுஃபேக்சரிங்கில் மேஜராக சில்வருக்கான கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் யூஸு. இந்த ஒரு காரணம்தான் நம்ம சில்வருக்கு வந்து 1,05,000 நம்ம சொல்லிடணும், ப்ராபப்ளி ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே, ரைட். அந்த அனாலிசிஸ் பார்க்கலன்னா போய் பேக்கில் செக் பண்ணி பாருங்கள். இது 1. 2வது, நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மந்த்லி சார்ட்டில் சில்வருக்கு புல்லிஷாக இருக்குது. அடுத்த 2 வருஷத்தில், எவ்வளோ, 2 வருஷத்தில் 2026 எண்டுக்குள்ளே சில்வர் வந்து க்ளோஸ் டு அபவுட் இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் க்ளோஸ் டு அபவுட் 205. 205னா 205 ரூபா. இதில் ஒரே ஒரு ஃபேக்டரை நான் இன்னும் இன்க்ளூட் பண்ணல. ருப்பி 85 ரூபா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். ருப்பி சப்போஸ் 90 ரூபீஸ் ஆயிடுச்சு சொன்னால் இதோட விலை வந்து ஆல்மோஸ்ட் 2.25 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யாராச்சும் வந்து கோல்டா சில்வரான்னு கேட்டால் சில்வர் வாங்கி வச்சிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஹோல்சேல் ரேட்டில் வந்து 94,400-500 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4:30 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது அரௌண்ட் 6:30 பக்கமாக இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ சில்வர் இஸ் கோயிங் டு பி அ பெட்டர் சாய்ஸ் தென் கோல்டு. கோல்டு வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $2,500 வரைக்கும் போகும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ரைட் நவ் ஸ்பாட் மார்க்கெட்டில் நான் எம்சிஎக்ஸோ இல்லை லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சோ நம்ம பேசல. ஸ்பாட் மார்க்கெட்டில் ஓவர் தி கவுண்டர்னு வாங்க, ஓடிசின்னு வாங்க, போனால் காசு கொடுத்து வாங்கிட்டு வர அந்த கவுண்டர் வந்து 2,465 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 30.4 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் மேலே போகுமா? எஸ், போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு கரெக்ஷன் டே சார்ட்டில் வந்து அதாவது வேவ் 4க்கு வந்திருக்கு. அது டே சார்ட்டில் போயிட்டு மேலே போகுதா இல்லை வீக்லிலையும் கரெக்ஷன் வரப்போகுதான்றது இந்த வீக்கெண்ட் வரும்போதும் தெரியும். நாளைக்கு ஒரு நாள் தானே, பார்த்துக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி கொடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு 165 பாயிண்ட்ஸ் மேலே போய் இந்தியா விக்ஸ் 2% அப் ஆகிருக்கு. எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா மார்க்கெட் மேலே போகும்போது டென்ஷன் ஆகி? இங்கே பார்க்குறோம் 14.51 பாயிண்ட்ஸ், ரைட்? அதுதான் வந்து இந்தியா விக்ஸோட சூழ்நிலை. நாளைக்கு எப்படி இருக்கும்? மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டியூஸ்டே இன்னைக்கு பேங்க் நிஃப்டி முடிஞ்சிச்சு, நேற்று லீவு. இன்றைக்கி வந்து நிஃப்டியோட லெவல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஃப்ரெஷ் கான்ட்ராக்டில் அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வராதுன்னு தோணுது. ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகிறாங்கன்னு, இந்தியாவில் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஆர்பிஐயே குறைச்சாலும் பேங்க்காரன் குறைக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் 2 நாளாக நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க, பேங்க்ஸ்லாம் வந்து அவங்களோட கிரெடிட் ரேஷியோ, நான் லோன் வெளியில் கொடுக்கறதுக்கும் நான் டிபாசிட் வாங்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை, லோன் ஜாஸ்தி போயிட்டுருக்கு, டிபாசிட் கம்மியாக இருந்துகிட்ருக்கு. இதனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்குறாங்க டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ் ஃபார் டிபாசிட்ஸ். ஸோ இது மாதிரி இருக்கும் போதும் எங்கேருந்து குறைக்க போகிறாங்க? சத்தியமாக ஆர்பிஐ குறைச்சாலும் பேங்க்ஸ் குறைக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் சூழ்நிலை. ஸோ நீங்கள் வந்து மிக விரைவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுதுன்னு சொன்னால் நம்பாதீங்க. ஒன்று, இன்ஃப்ளேஷன்ஸ் குறையும். ஜூன் மாதத்தில் வந்து காய்கறி ரேட்னால தான் வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சு. காய்கறி மழை ஆல்மோஸ்ட் கர்நாடகா தமிழ்நாட்டிலலாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஃப்ரெஷ் காய்கறி வரும்போதும் ரேட் சீப்பாக ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து டெம்ப்ரவரி இஷ்யூவாக தான் இருக்கும். டெஃபினட்டாக வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் கண்ட்ரோலில் வந்துடும். ப்ராபப்ளி வேர்ல்டில் இருக்கிற வார் சினாரியோஸ் அண்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.